நம்ம என்னதான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாலும் அது எப்படி வேலை செய்யுங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. ஸோ நான் நம்ம சேனலில் ஹவ் இட் ஒர்க்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இன்ட்ரோவை பார்த்துடலாமா? How it works. இன்னைக்கு பல்சாக்சிமீட்டர் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்ப்போம். பல்சாக்சிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது பேசிக்காக ஒரு நான் இன்வேசிவ் டிவைஸ். இந்த டிவைஸை வச்சு நம்மளோட ஓட்டோ சேச்சுரேஷன், ஹார்ட் ரேட் இதெல்லாம் வித்தின் அ செகண்டில் ஒரு ஃபிங்கரில் மாற்றுறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்படி ஓட்டோ சேச்சுரேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த பல்சாக்சிமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது கோவிட் பேஷண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல்சாக்சிமீட்டர் யூசேஜும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் கோவிட் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி ஓட்டோ சேச்சுரேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பல்சாக்சிமீட்டரை அதிக அளவில் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, பல்சாக்சிமீட்டர் எப்படி ஓட்டோ சேச்சுரேஷனை கால்குலேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பல்சாக்சிமீட்டர் பீர் லேம்பர்ஸில் அப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த பல்சாக்சிமீட்டரில் 2 லைட் இருக்கும். ஒன்று ரெட் லைட், இன்னொன்று இன்ஃப்ராரெட் லைட். இதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது கீழே ஒரு லைட் டிடெக்டர் இருக்கும். ஓகே, இந்த பல்சாக்சிமீட்டரை ஒருத்தர் ஃபிங்கரில் போடுறோம். அவங்க ஃபிங்கரில் நான் சொன்ன அந்த 2 லைட்டும் பாஸ் ஆகி நமக்கு SpO2 ரீடிங் 90% காட்டுது அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு எப்படி இந்த 90%ன்னு SpO2 ரீடிங் காட்டுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அது எப்படின்னா, இந்த பர்சனோட விரலில் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும். இதுதான் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்லரிஸில் இருக்கிற பிளட்டில் ஹீமோகுளோபின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை கேரி பண்ணி டிஷ்யூஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுப்போம். ஒரு 10 ஹீமோகுளோபின் இவரோட கேப்லரி பிளட்டில் இருக்குது. அதில் 9 ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ண ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின், ஒரு ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணாத டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின். பொதுவாக ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின்லாம் இன்ஃப்ராரெட் லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும். டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ பல்சாக்சிமீட்டர்லேருந்து வர இன்ஃப்ராரெட் லைட்டை இந்த 9 ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் அப்சர்வ் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கிற ஒரு டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணிடும். இப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வர இன்ஃப்ராரெட் லைட்டையும் ரெட் லைட்டையும் கீழே இருக்கிற போட்டோ சென்சார் டிடெக்ட் பண்ணி ஃபைனலாக இவரோட SpO2 ரீடிங் 90%ன்னு காட்டியிருக்கு. ஸோ இப்படி தான் ஒருத்தர் பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் ரேஷியோவை பொறுத்து நமக்கு SpO2 ரீடிங் காட்டும். இப்போ உங்களுக்கு பல்சாக்சிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகி ஓட்டோ சேச்சுரேஷனை கால்குலேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பல்சாக்சிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் இந்த வீடியோவில் நான் சொன்னது சொல்லுங்கள். இன்கேஸ் இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.